வெல்கம் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக், மோர் தென் 1 or 2 வீக்ஸாகவே என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு இல்லையா? ஒரு சில பேர் எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து எஸ்ஐஆர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ அதை பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம எஸ்ஐஆர் வந்து சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது, அதே நேரம் அதுக்கு வந்து எதிர்க்கிற மாதிரியும் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஸோ இதில் அப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐஆர்னா என்ன, இது வந்து ஏன் பண்ணுறாங்க, யார் இதை பண்ணுறாங்க, இதில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும், அது வந்து எப்படி அதோடைய சிஸ்டம் அந்த இது எப்படி ரன் ஆகும், அதாவது எஸ்ஐஆர் இது பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எஸ்ஐஆர் அப்படின்றது என்னன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, 20 years ஒன்ஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம, அதாவது இது வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து கரெக்ஷன் அண்ட் அதில் ஏதாச்சும் சம் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட், இது வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கும்போது, இது வந்து 20 years ஒன்ஸ் பண்ணுறது. இந்த 20 yearsல ஒரு சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் மாற்றின்றது இருக்கலாம், இல்லை வந்து வந்து சில ஓட்டர்ஸ் வந்து இறந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது பண்ணுறாங்க. சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எஸ்ஐஆர்னா என்ன, இது வந்து எதுக்காக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பேர், நம்மளுடைய பர்த் டேட்டு, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் கார்டியன்ஸ், நமக்கு மேரிடாக இருந்தால் நம்மளுடைய ஸ்பவுஸ் நேம், ஹஸ்பண்ட். இப்போ ஒரு மெயில் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாருன்னா, அந்த மெயிலுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய, இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய பேர் போடும்போது, இப்போ என்னுடைய துணை ஸ்பவுஸ் நேம் கேட்குறாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா நான் என்னுடைய மனைவி பேரை போடுவேன். இப்போ வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் போடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பவுஸ் நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கார்டியன்ஸ், ஃபாதர் ஆர் கார்டியன், அவங்களுடைய நேம், அப்புறம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நம்ம அட்ரஸ், வீட்டு அட்ரஸ், அப்புறம் வந்துட்டு சட்டமன்ற தொகுதி, வார்டு நம்பர், டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். பட் இது வந்து நானாக பார்க்கல, இது வந்து எனக்கு படித்து காட்டினதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே நேரம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு எப்போன்னா November 4 டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம ஓட்டர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஆளுக்கு 2 ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ ஒன்று நம்ம வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து அந்த ரிவிஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுத்துடலாம், அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். இவங்க வந்து
இந்த மந்த் ஃபுல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 முறை நம்ம வீட்டுக்கு வருவாங்க. எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ நோ இஷ்யூ. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எஸ்ஐஆர், இதான் எஸ்ஐஆர் ஃபார்ம். அந்த அதோடைய ஃபார்மெட்டு இதுதான். பட் ஃபார்ம் கொடுக்கும்போது எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, இல்லை வந்துட்டு அப்புறம் ஃபோட்டோ, இதெல்லாம் சேர்த்து கொடுங்க. எதுக்கும் இதை கொடுங்க. அது அந்த ஆஃபீஸர் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை பார்த்து ஏதாச்சும் ஃபில் பண்ணிடுவாரு. இல்லைனா அவர் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த வெரிஃபிகேஷனுக்காக இதெல்லாம் அவங்களே கூட கேட்பாங்க. ஸோ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோட்டோ, நம்மளுடைய ஃபோட்டோ, நம்ம ஆதார் கார்டு காப்பி, அப்புறம் ஓட்டர் ஐடி காப்பி இதெல்லாம் கொடுக்கணும். எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்துட்டு ஆதார் நம்பரும் பர்த் டேட்டும் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் இருந்தால் அகைன் கேட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வாக்காளர் அல்லது தகுதியான வயதடைந்தவரின் கையெழுத்து அல்லது பெருவிரல் ரேகை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்னன்னா, ஓட்டர்ஸ் இப்போ நான் வந்து எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னா நான் கையெழுத்து போடணும். பட் கையெழுத்து போட தெரியாதவங்க அவங்களுடைய டம்ப் இம்ப்ரெஷன், இந்த கை ரேகை வைக்கிறோம் இல்லையா, அது வச்சாலே போதுமானது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆரோடைய ப்ரொசீஜர். இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இது வந்து ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சைடு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.